சார், இன்று கூட்டத்தொடரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டதுக்கப்புறம் இன்றைய அவர் முக்கியமாக அந்த இந்திரா காந்தி பீரியடில் உள்ள அந்த எமர்ஜென்சியை குறிப்பிட்டு அதை பாஜக குறிப்பாக இதை கையில் எடுத்திருக்காங்க. இது தொடர்பாக காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணி எம்பிக்கள் எல்லாமே இந்த போராட்டத்தில் கூட நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் கூட ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் முதல்ல இருக்கட்டும். அதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு 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 ப்ரொசீஜர் நடக்கிறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விதம் இருக்குது. அதை முதல்ல புல்லட்டின் 2ல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி தான் அந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ட் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் ஃபேர் நோட்டீஸ் கொடுக்கறது ஒரு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இன்றைக்கி நடந்தது யாருக்குமே தெரியாது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. பிரதம மந்திரி அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சடனாக இன்றைக்கி புதுதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பீக்கர் ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. அந்த பேப்பர்லேருந்து என்னத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன படிக்கிறாருன்னு கூட யாருக்கு அதுலேயும் விழல. ஒரு 10-15 நிமிஷம் அவர் படிக்கிறாரு. அந்த படிக்கிறது வெறும் ஆளுங்கட்சிக்கு மட்டும் தான் தெரியுது அவருக்கு என்ன படிக்கிறாங்கன்ட்டு. வேறு யாருக்குமே ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒன்று சொல்லி எழுந்து நிற்கிறாங்க. என்ன உட்காராங்க யாருக்குமே எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் இது ஒரு பிளேட்டன்ட் வயலேஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர். முதல்ல இது அங்கே இருக்க 240 எம்பிகளுடைய ப்ரிவிலேஜ் வயலேஷன். இந்த மாதிரி டே ஒன்லேயே எந்த விதமான ப்ரிவிலேஜையும் எந்த விதமான ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு முழு உதாரணமாக தான் நான் இதை பார்க்குறேன். சார், நீங்கள் முறை எம்பியாக பொறுப்பேற்றிருக்கிறீங்க. இந்த நாடாளுமன்றம் நுழையும் போது அந்த அனுபவம் என்ன இருக்குது? ஏன்னா பழைய நாடாளுமன்றம் சரி, இப்போ புது எம்பிகள் எல்லாம் புதிய நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது? இல்லை, இது நாடாளுமன்றம் என்பது எனக்கு பழைய நாடாளுமன்றத்தை பற்றி தெரியாது. ஆனால் புது நாடாளுமன்றம் ஒரு விதமான என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு புட்டானாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அது ஒரு அங்கே அந்த இடத்தை விட இங்கே நடக்கிற வேலை ரொம்ப முக்கியமான வேலை. அது ஒரு பெரிய நம்மளுடைய ஜனநாயகத்துடைய ஒரு பெரிய இடமா தான் நான் பார்க்குறேன். சார், இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரும் விரைவில் வர இருக்கிறது. உங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்னவா முன்னெடுத்து வைக்க போகிறீங்க? இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்ஃபினிஷ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழகத்தை புறந்தள்ளும் நிறைய விஷயங்கள், டேக்ஸில் பண்ணுற ப்ராப்ளம்ஸு, நீட் விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்களை என் தொகுதிக்கும் தமிழகத்துக்கும் சேர்ந்து தான் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் என்னுடைய பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிற முக்கியமான சில பிரச்சனைகளையும் எடுத்து முன்னாடி வைப்போம். அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிறைய பாலிசிஸை இன்றைக்கி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.